ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பேச்சுலர் சமையல் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் பாஸ்தா தாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹோம்மேட் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹோம்மேட் பாஸ்தா பண்ணுறதுக்கு கோதுமை மாவு தான் முதல்ல எடுத்துக்கிறணும். அதாவது சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறணும். அது இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, அடுத்ததாக கேப்சிகம், இஞ்சி பூண்டு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததாக தக்காளி, நார்மல் தக்காளி எடுத்தால் போதும். அடுத்தது பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், கொத்தமல்லி தழை. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற மசாலாவை தான் நான் இந்த பாஸ்தாவுக்கு பயன்படுத்த போகிறேன். கடையில் வாங்கினது எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டிலே பாஸ்தா ரெடி பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம தேவையான அளவு நம்மளுக்கு குவான்டிட்டியும் கிடைக்கும். ஸோ கடையில் உள்ளது ப்ரெசர்வேட்டிவ், அதை சாப்பிட்றத நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ நம்ம சப்பாத்திக்கு உருட்டிக்கிறது மாதிரி இப்போ பாஸ்தா எப்படி ரெடி பண்ணலான்னா, சப்பாத்தி மாதிரியே நார்மலாக சப்பாத்தி கட்டில் மாவு எடுத்து தேய்க்க போகிறோம். தேய்ச்சிட்டு நம்ம பாஸ்தா எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சப்பாத்தி மாதிரியே தேய்ச்சாச்சு. அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம பாட்டிலெல்லாம் வீட்டில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, பாட்டிலோட மூடியை எடுத்துகிட்டு தான் நம்ம பாஸ்தா ஷேப் கொண்டு வர போகிறோம். இப்போ இந்த மாதிரி பாட்டிலோட மூடியை எடுத்துகிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி மாவில் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வரணும். மீதி மாவு எடுத்து அந்த மீதி இருக்க மாவோடு சேர்த்து திரும்ப பிசைஞ்சு இதே மாதிரியே பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஷேப் நம்ம வச்சுக்கலாம், அல்லது சர்க்கிளாக கூட இருந்தாலும் நோ ப்ராப்ளம். பசங்களுக்கு கடையில் வாங்கி நம்ம செஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலை கொண்டு வரணும். அதில் தான் ஹோம்மேட் பாஸ்தாவே இருக்குது. கடையில் வாங்கி செய்கிறத விட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்றத குழந்தைங்க எல்லாருமே ஃப்யூச்சரில் லைக் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம டேஸ்டியை கொண்டு வரணும். வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு எப்படி நம்ம டேஸ்டியாக சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின். இந்த மாதிரி எல்லா சப்பாத்தி மாவையும் நம்ம தேய்ச்சி பாஸ்தா ஷேப்புக்கு கொண்டு வர வேண்டியதுதான். ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாஸ்தாவை வெந்நீரில் பாயில் பண்ணி எடுக்கணும். தேவையான அளவு தண்ணி வச்சிட வேண்டியதுதான். ஸோ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாயில் பண்ணணும். பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
ஜாஸ்தி ஆயில் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஆயில் நம்ம ரொம்ப ஆட் பண்ணோன்னா பாஸ்தா வந்து ரொம்ப வளவளப்பாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். இப்போ நல்லா பாஸ்தா வந்து நல்லா பாயில் ஆகி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 8 or 10 minutes போதுமானது டைமிங்ஸ் வந்து. அதுக்குள்ளேயே நல்லா வெந்துடும். ஒரு 80% பாயில் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸோட சேர்த்து பாயில் ஆகும்போது டோட்டலாக பாயில் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் ஒரு டைம் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிறணும். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ரெசிப்பியை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி வந்து வெஜிடபிள்ஸோட பாஸ்தாவை ரெடி பண்ணியிருக்க வச்ச பாஸ்தாவை வந்து போட்டு இப்போ தேவையான அளவு ஆயில் போட்டாச்சு. ஆயில் ஹீட் ஆனதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போடலாம் அல்லது கட் பண்ணியும் போடலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். நல்லா இந்த இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிற வரைக்கும் 2 minutes வெயிட் பண்ணலாம். நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு இஞ்சி பூண்டு. அந்த ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பொடியை நறுக்கி வச்சுருக்க ஆனியனை வந்து ஆட் பண்ணணும். ஆனியன் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணணும். நல்லா இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும். லைட்டாக வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இந்த தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது அந்த பேஸ்ட்டோடு சேர்ந்து அந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் நல்லா அந்த வெஜிடபிள்ஸில் எல்லாம் ஒட்டிக்கும். இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கேரட்டை ஆட் பண்ணலாம். கேரட் இந்த தக்காளி பேஸ்ட்டோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
5 or 10 minutes கிட்ட நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதுமானது. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸோட நம்ம ஹோம்மேட் பாஸ்தா ரெடி பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து லைட்டாக வந்து தேவையான அளவு ஆனியன் ஃப்ரை பண்ணும்போது சால்ட் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு சால்ட்டு நம்ம பார்த்து ஆட் பண்ணணும். ஏன்னா பாஸ்தாவிலையும் நம்ம மாவு பிசையும் போது அதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணுறது பெட்டர். நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் ஆகி வருது, நல்ல ஃப்ளேவர் கூட கிடைக்கிது. எப்போவுமே நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் சமைச்சா நம்ம உடம்புக்கு நல்லது. இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறத விட அது வந்து சீக்கிரம் பாயில் ஆகுமே தவிர ஆனால் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த எவர் சில்வரில் சமைக்கிறது ரொம்ப நல்லது. கேரட், கேப்சிகம், பீன்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான கேரட், கேப்சிகம், பீன்ஸ், பட்டாணி, அந்த ஆனியன், தக்காளி இந்த பேஸ்ட்டோட எல்லாமே கலந்து ஒரு கலர்ஃபுல்லாக இப்போவே நம்மளுக்கு சாப்பிடணும் போல் ஒரு. இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம், தேவையான அளவு காரத்துக்கு ஏற்றாற் போல். அடுத்ததாக வந்து கரம் மசாலா, ஆட் பண்ணிவிட்டு சால்ட் எல்லாமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு 5 minutes கிட்ட வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஒரு 5 or 10 minutes கிட்ட இந்த மசாலா எல்லாமே பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதோட ஆட் பண்ண போகிறோம். மசாலாவோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். சால்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்கோங்க, தேவையான அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 5 minutes கிட்ட நல்லா கலரணும். நல்லா பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. எப்போவுமே வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்குறத விட அந்த ஃபுட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டெம்ப்ட் ஆகணும். அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறத விட அது இந்த பாஸ்தா வந்து வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி கலர்ஃபுல்லாக தெரியுது. ஸோ எப்போவுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபுட்டை அந்த சாப்பாட்டை பார்த்து நம்மளுக்கு வந்து டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சமைக்க கற்றுக்கிறோங்க. ஃபுட்டை பார்த்தாலே 50% சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நம்ம எப்போவுமே சமையலை வந்து பர்ஃபெக்டாக வந்து செய்ய கற்றுக்கிட்டோன்னா நம்மளுக்கு சமையலுக்கான அப்ரிஷியேஷன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ தேவையான அளவு சோயா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? எஸ், ஆல்மோஸ்ட். என்ன சொன்ன? அதை ஏன் கட் பண்ண பேசுறது? ரொம்ப பசி அம்மா, ரொம்ப பசிக்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சாய்க்குட்டிக்கு பாஸ்தா ரெடி. ஃபைனலாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை தூவி இறக்க வேண்டியதுதான். தேவைன்னா நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பாஸ்தா வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் தான். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
நம்மளோட ஹோம்மேட் பாஸ்தா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.